நாடு முழுவதும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 19 ரூபாய் குறைந்துள்ளது. 1930 ரூபாயிலிருந்து 1911 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தமிழகத்தில் காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், மதுரை உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மே தினமான இன்று முதல்வர் ஸ்டாலின் உள்பட அரசியல் தலைவர்கள் உழைப்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதல்வர் ஸ்டாலினின் வாழ்த்துச் செய்தியில் உழைப்பாளர்களின் உழைப்பை போற்றி உரிமையை காப்போம் என தெரிவித்துள்ளார். விருதுநகர் காரியாபட்டி அடுத்த ஆவியூர் கல்குவாரியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 பேர் இறந்தனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத் துறையினர், ஆவியூர் போலீசார் விரைந்துள்ளனர். லோக்சபா தேர்தல் மொத்தம் 7 கட்டங்களாக நடக்கிறது. முதற்கட்ட ஓட்டுப்பதிவு ஏப்ரல் 19 நடந்தது. இரண்டாம் கட்ட ஓட்டுப்பதிவு ஏப்ரல் 26 முடிந்தது. இந்த 2 ஓட்டுப்பதிவுகளும் முடிந்த அன்று மாலை 7 மணிக்கு பதிவான ஓட்டுகளின் சராசரி விகிதத்தை மட்டுமே தேர்தல் கமிஷன் வெளியிட்டது. அதன்பின் இறுதி எண்ணிக்கை வெளியிடவில்லை. இது எதிர்க்கட்சிகள் இடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. காவிரி ஒழுங்குமுறை குழுவின் 95வது கூட்டம் தலைவர் வினீத் குப்தா தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. தமிழகத்துக்கு ஏற்கனவே தர வேண்டிய நீர் அளவான 5.317 டிஎம்சி மற்றும் மே மாதத்தில் தர வேண்டிய 2.5 டிஎம்சியையும் சேர்த்து மொத்தமாக தர வேண்டும் என்றும் கேட்கப்பட்டது. ஆனால் கர்நாடக அணைகளின் நீர் இருப்பு அம்மாநில குடிநீர் தேவைக்காக மட்டுமே போதுமானதாக நீர் இருப்பதால் தமிழகத்துக்கு நீர் வழங்க முடியாது என அம்மாநில உறுப்பினர் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். தெலங்கானாவின் மனக்குண்டூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ சத்யநாராயணாவின் தம்பி பிரகாஷ் அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார். அப்போது மாதிக எனப்படும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை தரக்குறைவாக விமர்சித்தார். மாதிக்க சமூகத்தினர் காசுக்காக எதையும் விற்பவர்கள். 1000 ரூபாய் கொடுத்தால் ஓட்டுரிமையை விற்பார்கள், இன்னொரு பூஜ்ஜியத்தை சேர்த்தால் மற்றொன்றை விற்பார்கள் என சர்ச்சையாக பேசினார். இந்திய கடற்படை தளபதி ஹரிகுமார் ஓய்வு பெறுவதால் கடற்படை செயல்பாட்டு தலைமை இயக்குநராக இருந்த தினேஷ்குமார் திரிபாதி நாட்டின் 26வது கடற்படை தளபதியாக பதவியேற்றார். டெல்லியில் நடந்த பதவியேற்பு விழாவில் இராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். கடற்படை தளபதியாக பொறுப்பேற்கும் முன் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த தாயின் பாதம் தொட்டு வணங்கி ஆசி பெற்றது காண்போரை நிகழச் செய்தது. மன்னார்குடி அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் கஞ்சா போதை ஆசாமி அட்டகாசம் செய்தார். இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். எனது தொடர் எச்சரிக்கைகளுக்கு செவிமடுக்காமல் திமுக அரசு இருந்ததன் விளைவே தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டால் அதிகரிக்கும் குற்ற செயல்களும் மக்களுக்கான இடையூறுகளும் அதிகரித்துள்ளது என தெரிவித்துள்ளார். சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி பேசியது பெரும் சர்ச்சையானது. நாடு முழுதும் எதிர்ப்பு கிளம்பியது. வடமாநிலங்களில் நடக்கும் லோக்சபா தேர்தல் பிரச்சாரங்களில் பிரதமர் மோடி அமைச்சர் உதயநிதியின் சர்ச்சை பேச்சை மேற்கோள் காட்டி பேசுகிறார். இது இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஸ்டாலின் வடமாநில பிரச்சாரத்திற்கு செல்ல முடியவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேரளாவில் வராகியம்மன் கால பைரவருக்கு வழிபாடு செய்ததோடு யாக பூஜையிலும் பங்கேற்றுள்ளார். விடாது விரட்டும் எதிரிகள் தொல்லை, நோய்கள் நீங்க தேய்பிறை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்வதுடன் யாகம் நடத்தி பூஜையில் பங்கேற்பது நல்லது என்பதால் அதை செய்துள்ளார் என பழனிசாமிக்கு நெருக்கமானவர்கள் கூறினர். கோவை திமுக வேட்பாளர் ராஜ்குமாருக்கு ஆதரவாக தேர்தல் பணிகள் செய்ய மக்கள் நீதி மய்யம் கட்சியோட மாவட்ட நிர்வாகிகளுக்கு திமுக தரப்புல இருந்து பல லட்சங்களை கொடுத்தாங்களாம். அதை வாங்கிய நிர்வாகிகள், சக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு செலவு செய்யாம மொத்தத்தையும் அமுக்கிட்டாங்களாம். கட்சி தலைவர் கமல் யார்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருந்தாரா, அதையும் மீறி வாங்கி அமுக்கிட்டாங்க என்று கூறப்படுகிறது. டெல்லியில் துவாரகா, நொய்டா உள்ளிட்ட இடங்களில் உள்ள 3 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. துவாரகா பப்ளிக் பள்ளி, டெல்லி பப்ளிக் பள்ளி, மதர் மேரிஸ் ஆகிய பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தென்காசி லோக்சபா தொகுதி பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர் ஜான் பாண்டியன் தென்காசி கலெக்டருக்கு அனுப்பியுள்ள புகார் மனுவில் தென்காசி தொகுதி ஓட்டு மிஷின்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் 93 சிசிடிவி கேமராக்கள் பழுதாகிவிட்டதாக தெரிவித்துள்ளார். பதிலுக்கு இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்தது. உடனடியாக சரி செய்யப்பட்டன என கலெக்டர் விளக்கம் அளித்துள்ளார். திருச்சி ஈஆர் மேல்நிலைப்பள்ளி விலங்கியல் ஆசிரியர் பார்த்திபன் இல்லத்தின் மாடியில் உழைப்பை போற்றும் வகையில், அவர்களின் உழைப்பை கௌரவப்படுத்தும் வகையில் உழைப்பாளர் சிலை போல் மாணவர்கள் நின்றனர்.
கோவை முத்துமாரியம்மன் கோயிலில் விழாவில் பக்தர்கள் அலகு குத்தி தீச்சட்டி ஏந்தி பால்குடம் எடுத்து பக்தர்கள் வலம் வந்தனர். அவர்களுக்கு கோட்டைமேடு பள்ளிவாசல் சார்பில் நள்ளிரவு 12:30 மணி அளவில் கேக் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் தண்ணீர் பாட்டில் கொடுத்து முஸ்லீம்கள் வரவேற்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கலிப்புலி மணப்பெட்டி காயவயல் கிராம மக்கள் சார்பில் மாயாண்டி ஐயனாருக்கு புலியெடுப்பு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. புலி சிலைகளுக்கு வேஷ்டி துண்டு அணிவித்து அலங்காரம் செய்தனர். ஆண்கள் ஊர்வலமாக கலிப்புலி மாரியம்மன் கோயிலுக்கு கொண்டு சென்றனர். பெண்கள் நேர்த்திக்கடனாக கன்றுக்குட்டி, குழந்தை, பாம்பு சிலைகளை எடுத்துச் சென்றனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் 4 ரோட்டில் உள்ள அரசு மதுபான கடை பாரில் மதுபானம் வாங்குவதில் ஆட்டோ டிரைவர்களான அஜித், விஜய்க்கு தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் அஜித் கையில் வைத்திருந்த பாட்டிலால் விஜய் தலை மற்றும் கழுத்து பகுதியில் குத்தினார். விஜய் பரிதாபமாக இறந்தார். சமயபுரம் போலீசார் அஜித்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தஞ்சை மாவட்டம் நாகரசம்பேட்டையில் அழகு நாச்சியம்மன் கோவில் தூக்குத்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 4 டன் எடையுள்ள தூக்கு தேரை 15 நாட்கள் விரதமிருந்து வந்த 300 பேர் தோளில் சுமந்து சென்றனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சிறுமுகை ஜடையம்பாளையத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பலியாகினர். பவானிசாகர் போலீசார் விசாரிக்கின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா விமரிசையாக நடந்தது. அலகு குத்தி தீச்சட்டி எடுத்து வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த காவலர் உடலுக்கு திருப்பத்தூர் எஸ்பி ஆல்பர்ட் ஜான் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். காவலரின் உடல் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தின் அமேதி, ரேபரேலி இரண்டும் காங்கிரசின் பாரம்பரியமிக்க லோக்சபா தொகுதிகள். இதில் வேட்பாளர்களை முடிவு செய்ய முடியாமல் இடியாப்ப சிக்கலில் காங்கிரஸ் மேலிடம் சிக்கி தவிக்கிறது. முகூர்த்தம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு மே 3, 4, 5 ஆகிய தேதிகளில் சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு புதனன்று செல்ல உள்ளார். அவர் வருகையொட்டி அயோத்தியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டைக்கு பின் ஜனாதிபதி முதல் முறையாக செல்ல உள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மாதாய் என்ற இடத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது பேசிய மோடி, காங்கிரஸ் தலைவர்கள் வறுமை ஒழிப்பு குறித்து மட்டுமே பேசினர். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேரை வறுமையில் இருந்து மீட்டுள்ளேன். கடந்த 10 ஆண்டு பாஜக ஆட்சியையும் 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியின் வித்தியாசத்தையும் மக்கள் பார்க்கின்றனர் என்றார். தெலங்கானாவின் மனக்கொண்டூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ சத்யநாராயணாவின் தம்பி பிரகாஷ் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மாதிக எனப்படும் தாழ்த்தப்பட்ட மக்களை தரக்குறைவாக விமர்சித்தார். 1000 ரூபாய் கொடுத்தால் ஓட்டுரிமை விற்பவர்கள் இன்னும் பூஜ்ஜியங்கள் சேர்த்து தந்தால் மனைவியை கூட விற்பார்கள். எனவே நம் ஓட்டுரிமையை விற்கக்கூடாது என்றார். இது மாதிக மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. வெறுப்பு பேச்சுக்கு பாரதிய ஜனதாவும் கண்டனம் தெரிவித்தது. டெல்லி துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியாவை மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் 2023 மார்ச்சில் சிபிஐ கைது செய்தது. திகார் சிறையில் உள்ளார். அவர் மீது அமலாக்கத்துறை பண மோசடி வழக்கு பதிந்தது. இந்த வழக்குகளில் ஜாமீன் கோரி டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் மணீஷ் முறையிட்டார். ஜாமீன் வழங்க முகாந்திரம் இல்லை என கூறி நீதிபதி காவேரி பவேஜா மனுவை தள்ளுபடி செய்தார். மத்தியில் வலிமையான ஆட்சி அமையும் போது எதிர்காலம் குறித்து அரசு கவனம் செலுத்தும். 60 ஆண்டுகளாக அவர்கள் சாதிக்காததை 10 ஆண்டுகளில் நாங்கள் சாதித்துள்ளோம். ரயில்வே, நெடுஞ்சாலை மற்றும் விமானத்துறையில் அதிக அளவு முதலீடு செய்துள்ளோம். உள்கட்டமைப்புக்கு காங்கிரஸ் 10 ஆண்டுகளில் முதலீடு செய்ததை நாங்கள் ஒரே ஆண்டில் செய்தோம் என மகாராஷ்டிராவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். கர்நாடகாவில் லோக்சபா தேர்தல் நேரத்தில் திருமண அழைப்பிதழ் ஒன்றில் பிரதமர் மோடியை மீண்டும் தேர்ந்தெடுப்பதே தம்பதிக்கு நீங்கள் அளிக்கும் சிறந்த பரிசாக இருக்கும் என இடம்பெற்றிருந்தது. தேர்தலுக்கு முன்பாகவே அழைப்பிதழ் அச்சிட்டதாக மணமகன் தரப்பு தேர்தல் அலுவலரிடம் விளக்கம் அளித்தது. பெண்களுக்கு ஆதரவாக பாஜக நிற்கும். பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் புகார் விவகாரத்தில் கர்நாடக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மகளிருக்கு எதிரான குற்றங்களை பாஜக கடுமையாக எதிர்க்கிறது என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார். இதுபோன்ற வழக்குகளில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரஜ்வல் ரேவண்ணா மீதான விசாரணைக்கு பாஜகவும் ஜேடிஎஸும் ஆதரவளிப்போம் என்றும் தெரிவித்தார். ஏற்காட்டிலிருந்து சேலத்திற்கு சென்று கொண்டிருந்த தனியார் பஸ் 13வது வளைவில் திரும்பும்போது தடுப்புகளை உடைத்துக் கொண்டு பள்ளத்தில் பாய்ந்தது. மலையில் சறுங்கியபடி ஓடிவந்த பஸ் 11வது வளைவில் குத்தி நின்றது. 60க்கும் மேற்பட்டோர் பயணித்த நிலையில் சிறுவன் உட்பட 6 பேர் இறந்தனர். எஞ்சியவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர்.
தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஏப்ரல் 6 4 கோடி ரூபாயுடன் வந்த சதீஷ், நவீன், பெருமாள் ஆகியோரை தேர்தல் பறக்கும் படை பிடித்தது. நெல்லை பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் இருந்து பணத்தை கொண்டு வருவதாக கூறினார். மூவரையும் நேற்று விசாரணைக்கு அழைத்த சிபிசிஐடி போலீசார் 9 மணி நேரத்திற்கு மேலாக தனித்தனியாக விசாரித்து வாக்குமூலம் பெற்றனர். ஓய்வெடுக்க குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள மைதானத்தில் கோல்ஃப் விளையாடினார். அவரை சூழ்ந்த மக்கள் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். சமீபத்தில் திரைப்பட விழாவில் சினிமா இயக்குநர் மிஷ்கின் பேசிய பேச்சு மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருப்பதாக இந்து மகாசபா ஆலய பாதுகாப்பு பிரிவு மாநில தலைவர் நிரஞ்சன் டிஜிபிக்கு புகார் மனு அனுப்பியுள்ளார். கோவிலுக்கு போகாதீங்க, சினிமாவுக்கு போங்க. பாவம் செய்தவர்கள்தான் கோவிலுக்கு போவார்கள். சினிமா பார்க்காத குடும்பம் குடும்பமே இல்லை என பேசிய மிஷ்கின் மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் புகாரில் கூறியுள்ளார். சென்னை ஹைகோர்ட் மற்றும் ஹைகோர்ட் மதுரை கிளைக்கு நாளை முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்படுவதாக தலைமை பதிவாளர் ஜோதிராமன் அறிவித்துள்ளார். விடுமுறை காலத்தில் அவசர வழக்குகளை விசாரிக்க 2 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவசர வழக்குகளை வாரந்தோறும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தாக்கல் செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஜூன் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்கிறது. இந்த தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ இன்று அறிவித்தது. ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, ஜடேஜா, அக்சர் பட்டேல், சாஹல், குல்தீப் யாதவ், பும்ரா, அர்ஷ்தீப் சிங், முகமது சிராஜ் ஆகியோர் அணியில் இடம் பிடித்துள்ளனர். கேப்டனாக ரோஹித் சர்மாவும் துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்ற வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் விரைவு நேற்று தீர்ப்பளித்தது. அவருக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்பட்டது. நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். கோவிட் தடுப்பூசியான கோவிஷீல்டால் பலர் உடல்நலம் பாதிக்கப்படுவதாக லண்டன் கோர்ட்டில் வழக்குகள் தொடரப்பட்டன. விசாரணையின் போது கோவிஷீல்டு தயாரித்த அஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் லேசான பக்க விளைவுகள் ஏற்படலாம் என ஒப்புக் ஒரு சிலருக்கு ரத்தத்தில் உறைதல் ஏற்படலாம் என தெரிவித்துள்ளது. இது தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை லோக்சபா தொகுதி தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க கோரி நஞ்சுண்டாபுரத்தைச் சேர்ந்த சுதந்திர கண்ணன் என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். ஆஸ்திரேலியாவில் டாக்டராக பணியாற்றும் அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதால் அவர் வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட போது ஆட்சேபம் தெரிவிக்காதது ஏன் என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் பேசினார். தேர்தலில் வெற்றி பெற்றால் அரசியல் அமைப்பு சட்டம் மாற்றப்படும் என பாரதிய ஜனதா தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசியல் அமைப்பு சட்டம் தான் ஏழைகளின் ஆன்மா, எந்த சக்தியாலும் அதை அழிக்க முடியாது. பாரதிய ஜனதா இடஒதுக்கீட்டை எதிர்க்கவில்லை என்றால் ரயில்வே மற்றும் பிற பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குகிறது என ராகுல் கூறினார். இந்திய கடற்படை தளபதி ஹரிகுமாரின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைந்தது. இதனால் கடற்படையின் 26வது புதிய தளபதியாக 60 வயதான தினேஷ்குமார் திரிபாதி பதவியேற்றார். 1985இல் பணியில் சேர்ந்த அவர் கமாண்டர் உட்பட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். மேற்கு கடற்படை பிரிவின் தலைமை அதிகாரியாகவும் பணியாற்றியுள்ளார். கோவையில் லோக்சபா தேர்தலில் பணியாற்றிய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உடனான கலந்துரையாடல் கூட்டத்தில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை பேசினார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 500 நாட்களே உள்ளன. நாம் அனைவரும் களத்தில் முன்கூட்டியே பணிபுரிய வேண்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இவை அனைத்திற்கும் அடிப்படை களப்பணி. நம் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் களத்தில் இருக்க வேண்டும் என அண்ணாமலை கட்டளையிட்டுள்ளார். கோடை வெயில் தாக்கம் போக்க தாகம் தீர்க்கும் பணியை தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா தொண்டர்கள் மேற்கொள்ள வேண்டுகிறேன். தங்கள் பகுதியின் சாலை ஓரங்களில் நிழற்குடைகள் அமைத்தும் தண்ணீர் பந்தல்கள் அமைத்தும் நீர்மோர் வழங்கியும் தாகம் தீர்க்கும் உதவிகளை மக்களுக்கு தொய்வின்றி செய்ய உறுதி ஏற்போம் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் சங்கம் விடுதி கிராம மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டது குறித்து தமிழக அரசு முழுமையான விசாரணை நடத்த வேண்டும். திமுக ஆட்சியில் சமத்துவமும் இல்லை, சமூக நீதியும் இல்லை என பாஜக எம்எல்ஏ வானதி குற்றம் சாட்டினார்.
செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு சென்னை முதன்மை கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. வங்கி சார்பில் அசல் ஆவணங்கள் முழுமையாக சமர்ப்பிக்கப்படும் வரை சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அல்லி அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டார். மேலும் மனு மீதான விசாரணையை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதற்கிடையே செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜூன் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 95வது கூட்டம் இன்று நடந்தது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி நிலுவையில் உள்ள 95 டிஎம்சி தண்ணீரை வழங்க வேண்டும் என தமிழக அரசு கேட்டது. ஆனால் தமிழகத்துக்கு காவிரியில் தண்ணீர் திறக்க முடியாது என கர்நாடகா திட்டவட்டமாக கூறியது. மே மாதத்திற்கான 2.5 டிஎம்சி நீரை வழங்க கர்நாடக அரசுக்கு ஒழுங்காற்று குழு தலைவர் வினீத் குப்தா அறிவுறுத்தினார். கர்நாடகாவில் ஆபாச வீடியோ வழக்கில் சிக்கிய எம்பியும் தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணா ஜேடிஎஸ் கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மாநில அரசு அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழுவினரின் அறிக்கை தாக்கல் செய்யும் வரை சஸ்பெண்ட் நீடிக்கும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சி தலைவர் தேவகவுடாவின் மூத்த மகன் ரோவண்ணா வழி பேரன் பிரஜ்வல். எம்பியான பிரஜ்வல் பாரதிய ஜனதா மதசார்பற்ற ஜனதாதளம் கூட்டணி வேட்பாளராக மீண்டும் ஹாசன் தொகுதியில் போட்டியிட்டார். இச்சூழலில் பிரஜ்வல் சில பெண்களுடன் நெருக்கமாக இருப்பது போன்ற வீடியோ வைரலானது. பிரஜ்வல் பற்றி நான் கவலைப்படவில்லை. அவர் தவறு செய்திருந்தாலோ சட்டவிரோதமாக நடந்திருந்தாலோ சட்டப்படி அதை அவர்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரை காப்பாற்ற விரும்பவில்லை என முன்னாள் முதல்வர் குமாரசாமி தெரிவித்தார். தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் புகாரை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டித்த தேசிய மகளிர் ஆணையம் இந்த வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 3 நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்ய கர்நாடக டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. அண்மையில் காலியான விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தலை ஜூன் 1ஆம் தேதி நடத்த தேர்தல் கமிஷன் முடிவு செய்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இடைத்தேர்தல் நடத்த இது சரியான நேரமல்ல. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக தீர்மானிக்கக்கூடாது. தமிழக அரசு மற்றும் கட்சிகளுடன் கலந்து பேசித்தான் தீர்மானிக்க வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. அதுகுறித்து பிரதமர் மோடி பரப்புரையில் பேசுவதே இல்லை. வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு ஆகியவற்றால் பாரதிய ஜனதா மீது கடும் எதிர்ப்பாலை வீசிக் கொண்டிருக்கிறது. வட மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா எதிர்ப்பாலை தலை தூக்கி இருக்கிறது. இதனால் பாரதிய ஜனதா படுதோல்வி அடைவது உறுதி என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தனியார் பள்ளிகளில் எல்கேஜி 1ஆம் வகுப்பு என நுழைவு நிலை வகுப்பில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி 25% அரசு இடஒதுக்கீட்டில் மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர். இந்த நடைமுறையில் தமிழக அரசு திடீர் நிபந்தனை கொண்டு வந்துள்ளது. விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் போது நலிந்த பிரிவு, HIV பாதித்த குழந்தை, மாற்றுத்திறனாளி குழந்தை, தூய்மை பணியாளர் குழந்தைகளுக்கு உரிய ஆவணங்கள், சான்றுகள் அடிப்படையில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலையில் தொலைநெறி கல்வி திட்டத்தில் இந்த ஆண்டு முதல் MA தமிழ், ஆங்கிலம், வரலாறு, பொருளாதாரம், வணிகவியல், இதழியல் ஆகிய 6 புதிய முதுகலை பாடப்பிரிவுகள் துவக்கப்படுகின்றன. இந்த பாடப்பிரிவுகளில் பல்கலைக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே பயில முடியும். சேலம் பெரியார் பல்கலை இணைவு பெற்ற கல்லூரிகளில் படித்த இளநிலை, முதுநிலை சிறப்பு தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு 2024 மார்ச்சில் தேர்வு நடைபெற்றது. அதற்கான முடிவு ஏப்ரலில் வெளியிடப்பட்டது. மாணவர்கள் அறிய www.periyaruniversity.ac.in என்ற பல்கலை இணையதள முகவரியிலும் தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து திருச்சி சென்ற லாரி 20 டன் எடை கொண்ட ராட்சச இரும்பு ரோல்கள் ஏற்றியபடி அதிகாலை பல்லடம் வழியே சென்றது. கடைவீதி அருகே லாரி திரும்ப முயற்சிக்கையில் பாரம் தாங்காமல் இரும்பு உருளைகள் லாரியில் கழன்று சாலையில் உருண்டு ஓடின. ராட்சச கிரேன் வரவழைக்கப்பட்டு இரும்பு ரோல்கள் அகற்றப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சிறுவாபுரியில் மூடி வைக்கப்பட்டிருந்த தொழிற்சாலையில் கழிவுப் பொருட்களில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடினர். பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளும் தொழிலாளர்கள் மட்டுமே இருந்ததால் யாருக்கும் தீக்காயம் ஏதும் ஏற்படவில்லை. சிவகாசி அருகே மேலாமத்தூர் பகுதியில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான கருடா பட்டாசு ஆலை உரிமத்துடன் செயல்படுகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வரும் நிலையில் இன்று மாலை பணி முடிந்து மருந்து அறையை சுத்தம் செய்யும் பொழுது எதிர்பாராமல் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவித உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள பொம்மிநாயக்கன்பட்டியில் மனைவி மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து எரித்த வழக்கில் கணவன் மற்றும் கணவனின் தாய், தந்தை உட்பட 3 ஆயுள் தண்டனை விதித்து தேனி மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு.
நாமக்கல்லில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. அதில் 415 காசுக்கு விற்ற முட்டை விலை 5 காசு உயர்த்தி 420 காசாக நிர்ணயம் செய்யப்பட்டது. இதேபோல் முட்டைக்கோழி 1 கிலோ 90 ரூபாய், கறிக்கோழி 1 கிலோ 124 ரூபாய் என எவ்வித மாற்றமும் செய்யாமல் பழைய விலையே நிர்ணயம் செய்யப்பட்டது.